ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் அதிகாரம் 14 இறைவசனம் 18 முதல் 20 வரை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது மெல்கிசதேக்கை பற்றி நாம் வாசிக்கின்றோம். போரிலே வெற்றி பெற்ற ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது இந்த மெல்கிசதேக் ஆபிரகாமுக்கு எதிர் சென்று அவரை வாழ்த்துகின்றார். இந்த மெல்கிசதேக்கை குறித்து விவிலியம் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது. அவர் நீதியின் அரசர், அமைதியின் அரசர், அவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, வரலாறும் இல்லை, அவர் உன்னத கடவுளின் குருவாக இருக்கிறார் என்று சொல்லி தொடக்க நூல் 14வது அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நேற்றைய நாளிலும் இன்றைய நாளிலும் நாம் திருப்பாடலிலே வாசிக்கின்றோம், மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று வாசிக்கின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மெல்கிசதேக்கின் குருவாக மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். பழைய ஏற்பாட்டிலே அந்த மெல்கிசதேக் ஆபிரகாமை தேடி வந்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நம்மை தேடி வந்தார் என்பதை குறிப்பிடுகின்றார். அதே போல அவர் நீதியின் அரசராக இயேசு கிறிஸ்து விளங்குகிறார் என்று குறிப்பிடுகின்றார். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் இறைவசனம் 6 குறிப்பிடப்படுகின்றது. அதே போல நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்றும் சொல்லி மத்தேயு 5 இறைவசனம் 10 வாசிக்கின்றோம். நீதியை நிலைநாட்டுவதற்காக எங்கெல்லாம் அநீதி நடக்கின்றதோ அங்கெல்லாம் குரல் கொடுப்பதற்காக இயேசு வந்தார் என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக அவர் அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுகின்றார். அமைதியின் அரசர் என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு வந்தார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலே இறைவசனம் 14 வாசிக்கின்றோம், உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் இறைவசனம் 5 நாம் வாசிக்கின்றோம், சீடர்களை அனுப்புகின்ற போது நீங்கள் சென்று இந்த வீட்டிற்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகள் என்று குறிப்பிடுகின்றார். அதே போல யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், இறைவசனம் 19, 26 நாம் வாசிக்கின்றோம், தான் உயிர்த்தெழுந்த பின்பு தம் சீடருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை கொடுப்பதாக வாசிக்கின்றோம். இப்படி பல தரப்பட்ட நிகழ்வுகளை இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் இயேசுவையும் பழைய ஏற்பாட்டு மெல்கிசதேக்கையும் ஒன்றாக இணைக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி ஆபிரகாம் தன்னிடம் உள்ளவற்றில் 10 பங்கை மெல்கிசதேக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். பணம் அல்ல, பொருள் அல்ல, ஆண்டவர் கேட்பது நமது உள்ளத்தை, ஆண்டவர் கேட்பது நமது இதயத்தை. அது உடைந்து போயிருக்கலாம், காயமுற்றிருக்கலாம், அல்லது புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவர்களைத்தான் தேடி வருகின்றார். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 9 வாசிக்கின்றோம், மருத்துவர் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கு தான் தேவை, நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். ஓய்வு நாள் என்பது இந்த நாளிலே சுகப்படுத்துவதா வேண்டாமா என்று ஆண்டவரை பொறுத்தவரை ஒன்றும் பெரிய கேள்வி அல்ல. ஆனால் மற்றவர்கள் எது நினைத்தாலும் பரவாயில்லை, கடவுளை பொறுத்தவரை நன்மை செய்வது, நல்லது செய்வது. பரிசேயர்கள் எதை வேண்டுமானாலும் சிந்திக்கலாம், அல்லது கூடியிருக்கக்கூடியவர்கள் இவரை சிக்கலிலே மாட்டிவிட வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், கையை நீட்டும் என்று சொல்லி அவரை குணப்படுத்துகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை தேடி செல்வோம். குடும்பங்கள் உடையக்கூடிய சூழலில் இருக்கலாம், குடும்பங்கள் குழப்பத்திலே இருக்கலாம், முடிவெடுக்க தெரியாமல் பல நேரத்திலே நாம் குழப்பத்திலே ஆழ்ந்திருக்கலாம். ஆண்டவரை தலைவராக கொண்டோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்வோம். மெல்கிசதேக் ஆபிரகாமுக்கு ஒரு முறை மட்டுமே ஆசீர் வழங்கினார். ஆனால் தூய திருப்பலியிலே நாம் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை உணவின் வடிவிலே வந்து நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்வோம்.
ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமேன்.